தமிழின் உறவுகளுக்கு வணக்கம். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம், சிந்து முதல் வைகை வரை. சிந்துவெளி பண்பாட்டின் மொழி பற்றி ஹீராஸின் கருத்து. பலோசிஸ்தானில் பிராகி என்ற திராவிட மொழியை பேசும் மக்களை பற்றிய ஹீராஸின் கருத்து வேறு விதமாக இருந்தது. மக்கள் திராவிட மொழியை பேசுபவர்களாக இருந்தாலும் அவர்கள் திராவிட இனத்தவர்கள் என்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. பிராகியும் பேசும் மக்கள் ஆப்கான், குர்ஜ், ஜத்கால், பலூச் போன்ற பழங்குடிகளை சேர்ந்தவர்கள். அவர்கள் பிராகியின் நிலப்பகுதிக்கு வந்தது பிற்காலத்தில் தான் என்பது அவரது கருத்தாகும். திராவிடர்களின் தோற்றம் பற்றிய சமகாலத்து மானுடவியல் அறிஞர்களின் பல கருத்துக்களை ஹீராஸ் தொகுத்தளித்தார். அதன் அடிப்படையில் மொஹஞ்சோதாரோவில் வாழ்ந்த திராவிடர்கள் மத்திய தரைக்கடல் இனத்தின் ஒரு பிரிவினர் என்று கருதினார். ஐபிரியர்கள், எட்ரூஸ்கர்கள், மினோயர்கள், சிப்ரியர்கள், எகிப்தியர்கள், சுமேரியர்கள் மற்றும் ஹிட்டடியர்கள் ஆகிய பிற பிரிவினரும் மத்திய தரைக்கடல் இனத்தை சேர்ந்தவர்கள். மற்றபடி மக்கள் பிரிவினர் அனைவரும் திராவிடர்களைப் போலவே அடிப்படையில் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்தவர்கள். சிந்துவெளி நிலப்பகுதிகளில் ஒரு காலத்தில் திராவிட மொழிகளை பேசிய மக்கள் காலப்போக்கில் மொழி மாற்றத்துக்கு ஆளாகி இப்போது இந்தோ ஆரிய மொழிகளை பேசுகிறார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார். இருந்தாலும் மெசபடோமியருடன் வணிக தொடர்பு உள்ளவர்கள் பேசிய திராவிட மொழி தற்போது சமகால திராவிடர்கள் பேசும் மொழியை போன்றதல்ல என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டார். திராவிட மொழிகளின் இலக்கணத்தையும் சொல் உருபன்களையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து ஒரு தொல் திராவிட மொழி வடிவத்தை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்ற அவர் அந்த தொல் திராவிட மொழி முற்றிலும் வளர்ச்சி பெறாத பிள்ளை பருவத்தில் இருந்ததாக கருதினார். திராவிட மொழிகள் ஒற்றுநிலைத்தன்மை கொண்டவை. எனவே தொல் திராவிட மொழியின் உருபன்களை அச்சொற்களின் அடிப்படையான பொருள் தரும் வேர்களின் மூலமாகவோ அல்லது அந்த மூல சொற்களிலிருந்து உடனடி பொருளாக்கம் பெற்ற புது சொற்களின் வேர்களை தீர்மானிப்பதன் மூலமாகவோ அடையாளம் காண முடியும் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார். சிந்துவெளி பொறிப்புகளையும் குறியீடுகளையும் ஆராய்ந்த ஹீராஸ் அவை சித்திர எழுத்து மற்றும் வடிவ எழுத்து ஆகிய இரண்டின் கூட்டு கலவை என்றும் அவை எந்த கருத்தையும் தெரிவிப்பதில்லை என்றும் கருதினார். அவரை பொறுத்தவரையில் சிந்துவெளி வரி வடிவம் ஒரு சித்திர ஒளி வடிவம் ஆகும். சிந்துவெளி குறியீடுகள் ஒரு முழு சொல்லையும் வெளிப்படுத்துகின்றன. அவை வெறும் மெய் ஒளிகளோ அசை சொற்களோ அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். சிந்துவெளி பொறுப்புகள் இலக்கண அடிப்படையிலானவை. அவை வெறும் பெயர் சொற்கள் மட்டுமல்ல, அவற்றில் வர்ணனைகளும் கருத்துகளும் மொழியின் வடிவாக இடம்பெற்றன என்று ஹீராஸ் கருதினார். அஸ்கோ பர்போலா. பின்லாந்து நாட்டை சேர்ந்த 3 இளம் மாணவர்கள் 1964ஆம் ஆண்டு ஹெல்சிங்கி பல்கலைக்கழகத்தில் சிந்துவெளி வரி வடிவம் பற்றி ஆராய தொடங்கினார்கள். சிந்துவெளி வரி வடிவத்தை வாசிப்பதற்காக அதற்கு முன் நிகழ்ந்த வாசிப்பு முயற்சிகளின் அணுகுமுறை பற்றி அந்த இளைஞர்களுக்கு ஐயப்பாடு இருந்தது. அந்த 3 மாணவர்களில் ஒருவர்தான் அஸ்கோ பர்போலா. சிந்துவெளி வரி வடிவம் பற்றி இதுவரை செய்யப்பட்டுள்ள ஆய்வுகளிலேயே அஸ்கோ பர்போலாவின் ஆய்வுதான் தெளிவான அணுகுமுறையும் செயல்முறை ஒழுங்கும் கொண்டது என்பது பரவலாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாகும். இவர் ஒரு தலைச்சிறந்த இந்தியவியலாளராகவும் திராவிடவியல் ஆய்வாளராகவும் கருதப்படுகிறார். அஸ்கோ பர்போலாவும் அவரது குழுவினரும் சிந்துவெளி எழுத்து பொறிப்புகளை முறைப்படி வகைப்படுத்தி நிரல் முறையோடு ஒரு மகத்தான ஆவணமாக வெளிக்கொணர்ந்தனர். 1960களில் தான் கணிப்பொறி தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளிலும் செயல் வடிவம் பெற்றது. இந்த தொழில்நுட்பத்தை பர்போலா குழுவினர் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டனர். சிந்துவெளி பண்பாட்டின் மொழி பற்றி பர்போலா. சிந்துவெளி பண்பாட்டு மக்கள் தொகை மிக பரவலானது. எனவே அதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அதில் பேசப்பட்ட மொழியோடு தொடர்புடைய வழித்தோன்றல் மொழிகள் அப்பகுதிகளில் தப்பி பிழைத்திருக்கும் என்று பர்போலா கருதினார். அந்த ஹரப்பா மொழியின் அடையாளங்களை பின்வந்த காலங்களில் அந்த நிலப்பகுதியிலேயே எழுதப்பட்ட வரி வடிவ குறிகளிலிருந்து அடையாளம் காண முடியும் என்றும் அவர் நம்பினார். அவரது எதிர்பார்ப்பு நியாயமானதே. ஏனெனில் சிந்துவெளி பண்பாடு நலிவடைந்த பின் 1000 ஆண்டுக்கும் குறைவான இடைவெளியில் அதே நிலப்பகுதியில் எழுதப்பட்டவைதான் வேத இலக்கியங்கள். ஆகவே அப்பகுதியில் ஹரப்பா மொழியின் கூறுகள் தொடர்ந்திருக்கும் என்பதும் அதன் தாக்கத்தை வேத இலக்கியங்களில் கண்டறியலாம்
என்று எதிர்பார்ப்பதும் இயல்பானதே. சிந்துவெளி குறியீடுகளின் நிரல் வரிசை தெற்காசியா முழுவதும் ஒரே மாதிரியாக உள்ளன. அது மட்டுமின்றி அண்மை கிழக்கு பகுதிகளில் கிடைத்துள்ள சிந்துவெளி முத்திரைகளிலும் அதே நிரல் வரிசை காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஹரப்பா மக்கள் பல வட்டார வழக்குகளையும் மொழிகளையும் பேசியிருந்தாலும் கூட எழுத்து வடிவம் கொடுத்து பயன்படுத்தியது ஒரே ஒரு மொழியைத்தான் என்பது பர்போலாவின் கருத்தாகும். மெசபடோமியாவின் ஆப்பு வடிவ பொறிப்புகளில் காணப்படும் மெலூஹா என்ற இடப்பெயர் சிந்துவெளி நிலப்பகுதியை குறிப்பதாக சுட்டிக்காட்டி தமிழ் மொழியிலுள்ள மேலகம் என்ற சொல்லாட்சியுடன் இதை பர்போலா ஒப்பிடுகிறார். மெசபடோமியா ஆப்பு வடிவ பொறிப்புகளில் குறிப்பிடப்படும் மெலூஹாவின் மொழி பண்டைய அண்மை கிழக்கு பகுதியில் பேசப்பட்ட சுமேரியன், அக்காடியன் அல்லது எலமைட் ஆகிய மொழிகளிலிருந்து வேறுபட்டது என்று பர்போலா கருதுகிறார். வரலாற்று ரீதியாக பார்த்தால் சிந்துவெளி பகுதியில் தெற்காசிய மொழிகளின் பயன்பாட்டுக்குத்தான் வாய்ப்பு அதிகம். அண்மை கிழக்கு மொழிகளின் பயன்பாட்டிற்கு வாய்ப்பு குறைவு என்பது பர்போலாவின் கருத்தாக இருந்தது. பர்போலாவின் அணுகுமுறையில் ஹரப்பா மக்களின் மொழி என்ற மகுடத்துக்கு உரிமை கொண்டாடக்கூடிய மொழி குடும்பங்கள் இரண்டு தான். ஒன்று வடமேற்கு மற்றும் வட இந்திய பகுதிகளில் இப்போது பேசப்படுகிற இந்தோ ஐரோப்பிய, அதாவது இந்தோ ஆரிய மொழி குடும்பம். இரண்டாவது பெரும்பாலும் தென்னிந்தியாவிலும் மத்திய இந்திய பழங்குடி மக்களாலும் பேசப்படுகிற திராவிட மொழி குடும்பம். எனவே ஹரப்பாவின் மொழிக்கான தேடலில் இவ்விரு மொழி குடும்பங்கள் தான் கவனம் பெற வேண்டும் என்பது அவரது நிலைப்பாடு. இப்பின்னணியில் சக்கரம் பொருந்திய வண்டிகளை குறிப்பிட தொல் இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் 10-12 சொல்லாக்கங்கள் ஒன்றோடு ஒன்று ஒப்பிடத்தக்கதாக அமைந்திருப்பதை பர்போலா கணக்கில் எடுத்துக்கொள்கிறார். பொது யுகத்துக்கு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு யுரேசிய பரந்த புல்வெளி நிலங்களில்தான் குதிரை பூட்டிய தேர் பயன்பாட்டுக்கு வந்ததாக கருதப்படுகிறது. அக்காலகட்டத்தில் இந்த பகுதிகளில்தான் தொல் இந்தோ ஐரோப்பிய மொழிகள், அதிலும் குறிப்பாக தொல் இந்தோ ஈரானிய மொழிகள் பேசப்பட்டன. குதிரைகள் மற்றும் ஆரக்கால் சக்கரங்களுக்கான சொற்களை எல்லாம் ஆராய்ந்த அஸ்கோ பர்போலோ ரிக்வேத கால ஆரியர்கள் இதற்கான சொல்லை மத்திய ஆசியாவில் இருந்துதான் கடன் பெற்றார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஹரப்பா பண்பாடு நிலப்பகுதிகளில் இந்த ஆரிய மொழி எதுவும் அக்காலகட்டத்தில் பேசப்படவில்லை என்பது பர்போலாவின் வாதமாகும். அவ்வாறு பேசப்பட்டிருந்தால் அந்த ஹரப்பா மொழியிலிருந்து தான் குதிரை மற்றும் ஆரக்கால் சக்கரத்துக்கான சொற்கள் பெறப்பட்டு இருக்கும் என்பது அவரது ஊகம். அது மட்டுமன்றி குதிரைகளும் ஆரத்துடன் கூடிய சக்கரங்களும் ஹரப்பா மொழியை பேசிய மக்கள் அறியாதவை. இந்தியாவிற்குள் குதிரையும் ஆரக்கால் சக்கரமும் வந்தது இந்தோ ஆரிய புலப்பெயர்வுக்கு பின்னர் தான் என்கிறார் பர்போலா. பொது யுகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் தெற்கு ஆசியாவிற்கு குதிரை வந்ததாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். பல்வேறு விலங்குகளின் உருவப் பொறிப்புகளை தெள்ள தெளிவாக ஆவணப்படுத்திய ஹரப்பா ஓவியங்கள், சிற்பங்கள் மற்றும் முத்திரைகள் எதிலும் குதிரை காணப்படவில்லை. இதிலிருந்து பொது யுகத்துக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஹரப்பா மக்கள் இந்த ஈரானிய மொழிகளை பேசவில்லை என்று தெரிகிறது. இதன் அடிப்படையில் சிந்துவெளி பண்பாட்டின் வரிவடிவத்தை வாசிக்க இந்தோ ஐரோப்பிய மொழிகள் துணை புரியாது என்ற முடிவுக்கு பர்போலா வந்தார். தெற்காசியாவில் பேசப்படும் சீனா, திபெத்தியன் மற்றும் ஆஸ்ட்ரோ ஆசியாடிக் மொழி குடும்ப மொழிகளை ஹரப்பா மக்கள் பேசியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றும் பர்போலா கருதுகிறார். இந்த வகையில் சிந்துவெளி மக்களின் மொழியாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புடன் மீதமிருக்கும் ஒரே ஒரு மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் மட்டும்தான். ரிக்வேதத்தில் பல திராவிட மொழி சொற்கள் கடன் பெறப்பட்டுள்ளன. இதை சமஸ்கிருதம் மற்றும் திராவிட மொழியியல் அறிஞர்கள் பலரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். பொது யுகத்துக்கு முன் 1500 ஆண்டு வாக்கில் ரிக்வேதம் எழுதப்பட்ட வடமேற்கு நிலப்பகுதிகளில் திராவிட மொழிகளே பேசப்பட்டு வந்தன என்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மேற்சொன்ன வாதங்களின் அடிப்படையில் பர்போலா கருதுகிறார். பலோசிஸ்தான் பகுதியில் பிராகியி என்ற திராவிட மொழி இதுவரை தப்பி பிழைத்திருப்பதையும் பர்போலா சுட்டிக்காட்டுகிறார். அது மட்டுமின்றி வளைனா ஒலிகள் என்ற அடிப்படையான மொழியியல் கூற்றை இந்தோ ஆரிய மொழிகள் திராவிட மொழிகளிலிருந்து கடன் பெற்றிருப்பதையும் பர்போலா முன்வைக்கிறார். இந்த வளைனா ஒலிகள் தெற்காசிய மொழிகளின் தனித்துவமான கூறாகும். இவ்வொலிகள் இந்தோ ஈரானிய மொழிகளில் இல்லை. அதிலும் ஒரு குறிப்பிட்ட வகையான வளைனா மெய்யொலிகள்
சிந்து சமவெளி பகுதிக்கும் திராவிட மொழிகள் பேசப்படும் பகுதிகளுக்கு மட்டுமே உரித்தானவை என்பதையும் பர்போலா சிறப்பாக சுட்டிக்காட்டுகிறார். மேலும் திராவிட மொழி குடும்பத்திலிருந்து இந்தோ ஆரிய மொழிகள் கடன் வாங்கிய சில அடிப்படையான மொழியியல் கூறுகள் வேத இலக்கியங்களின் தொன்மையான படிநிலையில் காணப்படுவதால் அந்த தாக்கத்துக்கு காரணமான ஹரப்பா மக்களின் மொழி ஒரு தொல் திராவிட மொழியாக இருந்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார் பர்போலா. அஸ்கோ பர்போலாவின் மாபெரும் சாதனைகளில் ஒன்று அவர் வெளியிட்டிருக்கிற சிந்துவெளி குறியீடுகளின் நிலவரிசை பட்டியல்தான். அதுக்கு முன் வந்த எல்லா குறியீட்டு பட்டியல்களையும் விட விரிவானது இந்த பட்டியல். 20 ஆண்டுகளுக்கு முன் நான் வெளியிட்ட குறியீட்டு பட்டியலிலும் இது அடங்கும். ஒவ்வொரு குறியீட்டின் மிக நுணுக்கமான மாற்று வடிவங்களை கூட அவர் ஆவணப்படுத்தி இருக்கிறார். இந்த மாற்று வடிவங்களே ஆயிரக்கணக்கில் உள்ளன. இவரது நூலில் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட கருத்துக்களை பற்றி பேசும்போது பல முக்கியமான கருத்துக்களை முன்னிறுத்துகிறார். சிந்துவெளி குறியீடுகளை பற்றிய முறை சார்ந்த விவாதம், அக்குறியீடுகளின் நடைமுறை இயல்பு, ஒவ்வொரு குறியீடும் எத்தனை முறை எந்த நிரல் வரிசையில் இடம்பெறுகிறது என்ற புள்ளி விவர ஆய்வு, சிந்துவெளி வரிவடிவ தொடர்களை எப்படி பகுத்து ஆராயலாம் என்பது போன்ற சிறப்பு அம்சங்கள் இதில் அடங்கும். சிந்துவெளி வரிவடிவத்தை வாசித்து அறிய அஸ்கோ பர்போலா செய்திருக்கும் அண்மைய முயற்சி முழுவதும் வெற்றிகரமான ஒன்று அல்ல என்ற எனது கருத்து இன்னும் தொடர்கிறது. ஆனாலும் அவரது வாசிப்பு முயற்சியின் மூலம் அவர் முன்வைத்திருக்கும் தரவுகளிலும் புரிதல்களிலும் எதிர்கால வாசிப்பு முயற்சிகளுக்கான வலுவான விதைகள் ஊன்றப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது. பர்போலா சொல்கிற பல்வேறு கருத்துகளும் சிந்தனைக்குரியவை. சிந்துவெளி மக்கள் அண்மை கிழக்கு பகுதிகளோடு கொண்டிருந்த தொடர்பு, சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட மொழி தொடர்பு பற்றி அவர் தெரிவிக்கும் கருத்துகள் இதில் அடங்கும். திராவிட கருதுகோளுக்கு வலு சேர்க்கும் வகையில் பர்போலா அடுக்கிச் செல்லும் தரவுகள் ஒப்புக்கொள்ளத்தக்கவை. அஸ்கோ பர்போலா பற்றி ஐராவதம் மகாதேவன். சிந்துவெளி எழுத்துமுறை பற்றி பர்போலா. அவரின் கருத்துக்களை நாளை காண்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.